விண்வெளிக்கு சுற்றுலா சென்ற முதல் பெண்மணி அனுஷே அன்சாரியா, பாபரா மோகனா இல்ல கல்பனா சாவ்லாவா அப்படிங்கிறது கேள்வி. நீங்க வந்து பாபரா மார்கன் அப்படிங்கிற ஆப்ஷன்ல 48 லட்சம் ரூபாய் அடுக்கி இருக்கீங்க. 48 லட்சம் டாப்பா டிராப்பா? கல்பனா சாவ்லா அப்படிங்கிற ஆப்ஷன் தவறான பதில். ஆனா அது தவறான பதில் நீங்க ஆரம்பத்திலேயே ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டீங்க, ஏன்னா அவங்க வந்து ஆஸ்ட்ரோநாட் அப்படிங்கிறதுனால. சோ அனுஷே அன்சாரி நீங்க கேள்விப்படாத பேரா? என்னோட கெஸ் எப்படின்றத நான் சொல்லிடுறேன். யூஸ்வலி உலகத்துல முதல் சொல்ற போது நம்ம இந்தியா அசிங்கப்படுத்த முடியாது, பட் யூஸ்வலி இட் வில் பி சம்வன் அதர் than Indian. பட் ஆனா ஸ்பேஸ் டூரிஸ்ட் கேள்விப்பட்டேன். ரொம்ப பணம் செலவு பண்ணுவாங்க. இந்தியன்ஸ் ஆர் ஆல்வேஸ் லைக் வாட் மிடில் கிளாஸ் இன்கம், அவங்களாம் வந்து சேஃபாக தான் இருப்பாங்க. அதனால வந்து அவங்க பணத்தை வந்து இது மாதிரி இந்த சுற்றுலாக்கெல்லாம் செலவு பண்ற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தா கேள்விப்பட்டிருப்போன்ற ஒரு இப்படி கூட இருக்கலாம். அவ சொன்னதும் கரெக்ட். ஒரு இந்தியன் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் டூரிஸ்ட்னா வந்து இந்த 1 crore வின் பண்ணி அங்க போய் நான் சொல்லிருப்பேன். சோ அப்படி இல்ல ஈவன் 1 crore வந்து you can't be a space tourist. ஓகே, அட்லீஸ்ட் ஆர் டிக்கெட் அடிக்கலாம். ஓரளவுக்கு லாஜிக்கலா யோசிச்சு பாபரா மார்கன் தான் உலகத்திலேயே விண்வெளிக்கு சுற்றுலா சென்ற முதல் பெண்மணி அப்படின்னு நீங்க ஒரு மாதிரி கெஸ் அடிச்சு 48 lakhs அடுக்கி இருக்கீங்க. இந்த அமௌண்ட் டாப்பா டிராப்பா? Out. Okay. Made a mistake. 48 lakhs. நீங்க எங்க தவறு செஞ்சீங்கன்னா, அனுஷே அன்சாரி அப்படிங்கிறவங்க இந்தியன்னு நினைச்சதுதான் தவறு. அவங்க மிடில் ஈஸ்ட்ல சேர்ந்தாங்க, இப்ப யூஎஸ்ல இருக்காங்க. நடுவுல நீங்க 2 பேர் ஏதோ பயங்கர ஒரு காம்படிஷனா, நீயா நானா, யூ ஆர் மீ அப்படின்னு ஒரு அந்த மோமெண்ட்ல பணம் வச்சோம். 2 கட்டு 4 லட்சம் ரூபாய் அனுஷே அன்சாரி அப்படிங்கிற ஆப்ஷன்ல அடுக்குனீங்க. ஆனா அந்த நிமிஷம் முடியறதுக்கு முன்னாடி அந்த 2 கட்டை திருப்பி எடுத்து தவறான பதில்ல அடுக்கிட்டீங்க. அது நீங்க பண்ணி இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் வீட்டுக்கு 2 லட்சம் தான் போயிருப்போம். 44 லட்சம் நீங்க இழந்திருப்பீங்க. ஆனா 4 லட்சம் இன்னமும் ஆட்டத்திலேயே இருந்திருக்கும். அண்ட் அடுத்த கேள்வியை நீங்க விளையாடி இருக்கலாம். அதையும் கடைசி செகண்ட்ல நீங்க தான் அந்த 2 கட்டை எடுத்து திருப்பி இங்க போட்டீங்க. 2 பேருமே வந்து we didn't know the answer. அண்ணா வந்து I completely believe in அண்ணா. சோ அதனால வந்து எனக்கு எதுவும் தெரியாது இது ஆன்சர். அடுக்குற மேல மட்டும் தான் இருந்துச்சு. பரவாயில்ல, இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. I had good fun having you on the show. Thank you very much. Thank you. மித்துனும் சந்தியாவும் ஒரு இடத்துல சாமர்த்தியமா விளையாடாம அவங்க கையில இருந்த பணத்தை இழந்துட்டாங்க. நீங்க எவ்வளவு சாமர்த்தியமா இந்த கேம் விளையாடுறீங்க அப்படிங்கறத பார்க்கலாமா? உங்க முன்னாடி 4 ஆன்சர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன் ஏ 16, ஆப்ஷன் பி 32, ஆப்ஷன் சி 64, ஆப்ஷன் டி 96. இதுக்கான கேள்வி, ஒரு சதுரங்க பலகையில் மொத்தமாக எத்தனை சதுரங்கள் இருக்கின்றன? கரெக்டான ஆன்சர் ஆப்ஷனை நீங்க எங்களுக்கு எப்படி SMS அனுப்புறீங்கன்னா, KOK ஸ்பேஸ் ஆப்ஷன் ஏயா பியா சியா டியா ஸ்பேஸ் உங்க பேரு ஸ்பேஸ் உங்க ஊரு. நீங்க SMS அனுப்ப வேண்டிய நம்பர் 58585. நாளைக்கு மதியம் 12 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. இதுல கரெக்டான SMS அனுப்புற 1000 பேருக்கு 1000 ரூபாய் ஆளுக்கு. ஒவ்வொரு எபிசோட்லயும் 10 லட்சம் ரூபாய் வெறும் SMS பரிசு மட்டுமே. இதுல யார் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியணும்னா நாளை மறுநாள் இந்த வெப்சைட்ல போய் நீங்க பார்க்கலாம். www.7
sunnetwork.in/1crore. இப்போ இந்த எபிசோடுடைய அடுத்து 2 போட்டியாளர்கள் எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு டக்குன்னு பார்த்துடலாமா? ப்ளீஸ் வெல்கம் யோகேஷ் அண்ட் திவ்யா. யோகேஷ், நீங்க உள்ள வரும்போதே பயங்கர ஹை எனர்ஜியா வரீங்க. எனர்ஜிக்கு பஞ்சம் இருக்காது. பிகாஸ் எதிர்த்தாப்புல நீங்க இருக்கீங்க, பக்கத்துல ஒரு கோடி இருக்கு. ஸோ 2 பெரிய விஷயத்த பார்த்தோன்னே எனர்ஜி தானா வருது. தேங்க்யூ வெரி மச். இந்த 1 கோடி இருக்குல்ல, இது உங்க பணங்க, இது உங்க பணம். ஆப்வியஸ்லி. வாங்க திவ்யா, யோகேஷ், வந்து பாருங்க. 1 கோடி ரூபாய் உங்களுடைய பணத்தை நீங்க இதுக்கு முன்னாடி இந்த பணத்தை ஐ திங்க் ரஜினி சார் அருணாச்சலம் படத்துல தான் பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அடுக்கி இருக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் நாங்க. ஒண்ணு இல்ல, இப்போ இந்த பணத்தை நீங்க உங்களுடைய தக்க வச்சுக்கணும், அவ்வளவுதான். எப்படி இது நீங்க தக்க வச்சுக்கணும் அப்படிங்கறத டக்குன்னு சொல்லிடவா? சொல்லுங்களேன். 1 கோடி ரூபாய் உங்க பணம் உங்களுக்கு முன்னாடி இருக்கு. நான் 7 கேள்வி கேட்பேன். இந்த 7 கேள்விகளுக்கு கரெக்டா நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த பணத்தை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியும், நிச்சயமா கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நீங்க எப்படி யோசிச்சு, அதுவும் இந்த டைம் கன்ஸ்டன்ட்ல எவ்வளவு சாமர்த்தியமா எவ்வளவு தைரியமா யோசிச்சு விளையாடுறீங்க அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஒவ்வொரு கேள்விக்கும் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் தருவோம். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்ல நீங்க உங்களுடைய பணத்தை அடுக்கணும். சப்போஸ் குழப்பமா இருக்கு, கரெக்டான ஆன்சர் தெரியல அப்படின்னா 2 அல்லது 3 ஆன்சர் ஆப்ஷன்ஸ் வரைக்கும் நீங்க உங்களுடைய பணத்தை பிரிச்சு அடுக்கலாம். ஒவ்வொரு கேள்விக்கும் 60 நொடிகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அண்ட் நீங்க அடுக்கும்போது சப்போஸ் கட்டெல்லாம் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா எங்களுக்கு அது ஆசைப்படலாம், ஆனா அது அப்படி கிடையாது. 60 செகண்ட்குள்ள எல்லா கட்டையும் அடுக்கி முடிச்சிடணும். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன்ல அடுக்கி இருக்கிற பணம் மட்டும்தான் ஆட்டத்துல தங்கும். தவறான ஆன்சர் ஆப்ஷன்ஸ்ல அடுக்கி இருக்கிற பணம் தமால்னு டிராப் ஆயிரும். உங்ககிட்ட 1 கோடி இருக்கு, என்கிட்ட 7 கேள்வி இருக்கு. லெட்ஸ் பிளே விவல் கையில் 1 கோடி. Are you ready? Yes, we are ready. கோடி பஞ்ச். உங்களுக்கான முதல் கேள்விக்கான தலைப்புகளை பார்த்துடலாமா? 2 சாய்ஸ் தருவோம் தலைப்புல. எந்த சாய்ஸை நீங்க விரும்புறீங்களோ அதுல இருந்து தான் நாங்க கேள்வி கேட்போம். முதல் கேள்விக்கான தலைப்புகள்: பூஜைகள், விதிகள். பூஜைகள் எடுத்துக்கலாம். ஏன்னா நீ தான் நிறைய பூஜை பண்ணுவ. விதி நான் எப்பயுமே ஃபாலோ பண்ண மாட்டேன், அதனால அதுக்கு நான் விதி விலக்கு. ஓ ஓ ஓ மை காட். விதி எடுத்துக்கலாமா? ஓகே, அதான் விதினா அதே விதி எடுத்துக்கலாம். பூஜைகள். ஓகே, பூஜைகள். பூஜைகள் அதுதான் உங்களுடைய தலைப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் முதல்ல பார்த்துடலாமா? சத்யநாராயண பூஜை, குபேர பூஜை, பிரதோஷ பூஜை, வரலட்சுமி பூஜை. நீங்க இப்பயே பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் பண்ணிதானே ஆகணும். இதுக்கான கேள்வி: இவற்றில் திரையோதசி தினத்தில் மாலையில் நடக்கும் பூஜை எது? திரையோதசி தினத்தில் மாலையில் நடக்கும் பூஜை எது? சத்யநாராயண பூஜையா, குபேர பூஜையா, பிரதோஷ பூஜையா, வரலட்சுமி பூஜையா? உங்களுக்கு சொன்ன மாதிரி 60 செகண்ட்ஸ் இருக்கு. ஆரம்பிச்சிருச்சு டைம். சத்யநாராயண எது உனக்கு கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு? சத்யநாராயண. ஓகே. நாற்பது செகண்ட் இருக்கு. அதுலயும் தெரியுமா? தெரியுமா? வரலட்சுமி. வரலட்சுமி வைக்கலாமா? ஒரு 30 செகண்ட் இருக்கு. ஷூர் தட் இதுதானா சத்யநாராயணாங்கிறது? ஷூரா தெரியுமா? என்னது? திரையோதசி. 20 செகண்ட் இருக்கு. திரையோதசினா என்ன? ஏகாதசிக்கு அடுத்த நாளா? நிறைய பூஜை பண்றது பாத்துக்கோங்க. 10 9 8 7 6 5 4 3 2 1 0. ஆன்சர் வந்து அவங்களுக்கு தான் தெரியும்னு சொன்னாங்க. क्वेश्चन புரிஞ்சது கூட அவங்களுக்கு மட்டும்தான். கரெக்ட். ஆனா பயங்கர எனர்ஜெட்டிக்கா இந்த கட்டெல்லாம் மாத்தி அடுக்கிறதுலாம் நீங்க தான் பண்ணிட்டு இருந்தீங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணப்ப சத்யநாராயண பூஜைன்னு சொன்னாங்க. ஸோ எப்படியும் கரெக்டா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. ஓகே, நான் வேற பூஜையோட ஆரம்பிச்சேன்ல. ஆமா, அதனால நிச்சயமா நல்லதுதான் நடக்கும். ஓகே. வரலட்சுமி பூஜை
அப்படிங்கிற ஆப்ஷன்ல 10 லட்சம் ரூபாய் அடுக்கி இருக்கீங்க. பிரதோஷ பூஜையில 20 லட்சம் ரூபாய் அடுக்கி இருக்கீங்க. குபேர பூஜையில பணமே அடுக்கல. சத்யநாராயண பூஜையில 70 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. ஒரு சின்ன விஷயம், சப்போஸ் இதை வந்து நீங்க மாத்தி எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 30 செகண்ட் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அது தருவேன். 30 செகண்ட்ல நீங்க இதை ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். முதல் 6 கேள்விகள்ல இந்த ஆப்ஷனை ஒரே ஒரு வாட்டி மட்டும் யூஸ் பண்ண முடியும். குவிக் சேஞ்ச் அப்படிங்கிற ஆயுதத்தை இப்போ நீங்க பயன்படுத்த விரும்புறீங்களா இல்லையா? செகண்ட் சொல்லுங்க. வேண்டாம் வேண்டாமா? வேண்டாம். குவிக் சேஞ்ச் வேண்டாம். உங்க டிராப்பை பார்த்துடலாமா? எல்லாமே வாங்க. சோ இந்த அமௌண்ட்கள்ல எது டாப் எது டிராப்? ஆமா இருக்குங்க. இல்லையா? ஷியோர்? சீரியஸா தெரியுமா? அந்த ஆப்ஷன் அது இல்லை. இதுதான். வரலட்சுமி பூஜை தவறான பதில். அதனால அதுல நீங்க அடுக்கி இருந்த 10 லட்சம் டிராப் ஆகி கீழே விழுந்து உங்களை விட்டு பிரிஞ்சிருச்சு. மீதி இருக்கிற அமௌண்ட்ல எது டாப் எது டிராப்? நீங்க இது திறக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அது திறக்க போதா? இது ரெண்டுமே திறக்க போதா? I'll see you after a short break. This is Vivel. கையில் 1 கோடி. Are you ready?